சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பெண் மின்பொறியாளர் மர்ம நபரால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இளம்பெண் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது கொலை குறித்து ஏதேனும் தகவல் வெளியாகியுள்ளதா? இன்று காலை நடைபெற்ற இந்த கொலை குறித்து ரயில்வே எஸ்பி திரு விஜயகுமார் அவர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு 2 காரணங்களாக சொல்லப்படுது. இவங்க ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக கால் டாக்ஸி ஓட்டுநரோடு ஒரு தகராறு ஏற்பட்டதாகவும், ஒருவேளை அவரோட தூண்டுதல் அவரோட இதுவாக இருக்கலாம், இந்த கொலைக்கான காரணமாக இருக்கலான்ற ஒரு கோணத்துலையும் இந்த பெண்ணின் வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு நபர் இவரை ஒரு தலையாக காதலித்ததாக சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை அந்த காதல் தகராறு காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலான்ற கோணத்துலையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கொலையை ஒரு ரொம்ப பரிச்சயப்பட்டமாக, அதாவது ரெகுலராக ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெண்ணோட முகத்தில் ரொம்ப ஆழமாக இந்த கத்தி பட்டிருக்கு. இந்த கொலை செஞ்சது புதுசாக ஒரு கொலையை பண்ணுறவங்களா இருக்காதான். இது ரெகுலராக ஒரு கொலை செய்கிறவரால் தான் இந்த கொலை பண்ணிருக்க முடியும். ஸோ அதனால் ஆளை செட் பண்ணி தான் இந்த கொலை பண்ணியிருப்பாங்கன்ற கோணத்தில் போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பாலாஜி, ரயில் நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கின்றனர்? இப்போ இந்த சம்பவம் நடந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த இடத்துலையும் சிசிடிவி கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே அதிகமான பெண்கள் கல்லூரி, இங்கே லயோலா காலேஜ் இருக்குது, அதே மாதிரி பச்சைபாஸ் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம், ப்ளஸ் கொஞ்சம் இந்த மென்பொருள் கம்பெனிகளும் இந்த ஏரியாவில் இருக்குது. அதிகமாக பெண்கள் இந்த இடத்துல ஏறுவாங்க. இதுக்கு அடுத்து கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் தான் சிசிடிவி கேமரா இருக்குது. அதிக பெண்கள் வரக்கூடிய இடத்துல இங்கே இல்லை. சில நாட்களுக்கு முன்பு ரயில்வே மேலாளர் 138 கோடி ரூபா செலவில் பெரும்பாலான ரயில்வே ஸ்டேஷனுங்களில் நாங்கள் சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கோம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக எல்லா இடங்கள்லையும் நாங்கள் சிசிடிவி கேமரா பொருத்திடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் முக்கியமாக பெண்களும் சரி, பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லைங்கிறது தான் இங்கே ரொம்ப கவலை அளிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் சிசிடிவி கேமரா இல்லாமல் ஒரு 4 சம்பவங்களுக்கு மேலே நடந்திருக்கு. 2013, 14, 15 ஆகிய ஆண்டுகளில் இந்த சிசிடிவி கேமரா இந்த இல்லாத பிரச்சனைகள், கழுத்து, அதாவது செயினை பறிக்கிறது, திருட்டு சம்பவங்கள், ஒரு பெண்ணை செயினை பறிச்சுட்டு ட்ரெயின்லேருந்து தள்ளிவிட்ட சம்பவங்கள், இது இந்த ஆண்டு நடைபெற்றது. ஸோ இப்படி பல சம்பவங்கள் ரயில்வே பாதுகாப்பு இல்லாததால் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இன்று இந்த கொலை சம்பவம் பொதுமக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண் படுகொலை தொடர்பாக உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.